இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி கிச்சடி செய்ய போகிறோம். முதல்ல ஒரு மண்சட்டி எடுத்துக்கோங்க. அந்த மண்சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் நெய்யை விட்டுறலாம். நெய் மெல்ட் ஆனதுக்கு பிறகு கடுகு, சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அது நல்லா வதங்கினதுக்கு பிறகு வெங்காயத்தையும் சேர்த்து ஒரு 4 நிமிஷம் வதக்கி எடுத்துருங்க. 4 நிமிஷம் கழித்து அந்த வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு உருளைக்கிழங்கையும் கேரட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அதுக்கு பிறகு பீன்ஸு, பச்சை பட்டாணி, தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். அது நல்லா வதங்கினதுக்கு பிறகு சீரகப்பொடி, மல்லிப்பொடி, வத்தல் பொடி, காஷ்மீர் மிளகாய் பொடி, கரம் மசாலா, மஞ்சள் பொடி இதையும் சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருங்க. அதோட பச்சை வாடை போனதுக்கு பிறகு பாசிப்பருப்பையும் சேர்த்துலாம். பாசிப்பருப்பை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை விட்டுடலாம். தண்ணியை விட்டு அந்த தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த கருப்பு கவுனி அரிசியும் சேர்த்துடலாம். 8லேருந்து 9 நிமிஷம் அந்த கருப்பு கவுனி வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இறுதியில் நம்ம மல்லியை சேர்த்துடலாம். மல்லியை சேர்த்து நல்லா கிளறி எடுத்துருங்க. இப்போ சூப்பரான ஒரு சுவையான ஹெல்த்தியான கருப்பு கவுனி கிச்சடி தயார்.